guys, welcome back to Arisal channel. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா vlog இல்ல guys, prank video தான் நம்ம பார்க்க போறோம். என்ன prank ன்னு பாத்தீனா இது வரைக்கும் நம்ம prank பண்ணாத ஒருத்தர பண்ண போறோம். என் தாத்தாவை பண்ணியாச்சு, மேஜிக் prank பண்ணோம். அதெல்லாம் எவ்வளவு பல வருஷம் முன்னாடி எங்க அம்மாவை நிறைய வாட்டி பண்ணிருக்கோம். எங்க பாட்டி விஜய் டிவில இருந்து ஃபோன் பண்ற மாதிரி கால் பண்ணி prank பண்ணிருக்கோம். அதுல இப்போ நம்ம இந்த வரிசையில யார் prank பண்ணனா எங்க வீட்ல பண்ணாம இருக்கிற ஒரே ஒருத்தர் தான் எங்க மாமா. மாமாவை எதை வச்சு prank பண்ணனா இதோ இதாங்க நர்ஃப் கன். நான் மால் போனப்ப ஜெயிச்சிருந்தேன். ஜாம்பி வேர்ல்டு அந்த சீரீஸ்ல கூட யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த நர்ஃப் கன் வச்சு என்ன பண்ண போறோம், என்ன நம்ம ஐடியான்னு வீடியோக்கள் வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. மூணுத்துலயுமே நம்ம 1K அடிக்கிறோம், வந்துட்டு கேக்க வெட்டுறோங்க மூணுத்துக்கும் சேர்த்து. ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்ன ப்ராங்க் பண்ணலாம், இப்படி இருக்கு. என்ன ப்ராங்க் பண்ண போறேன்னா இதுக்குள்ள புல்லட்ஸ் இருக்குங்க, நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுக்குள்ள புல்லட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இதுல நான் ஒரு 4 புல்லட் எடுத்துட்டு இதுல இது 4 லோட் பண்ணிட்டு இதை ட்ரிகர் பண்ணிட்டு நம்ம அடிச்சோம்னா அது ஸ்ட்ரெயிட்டா போய் நம்ம ஏன் வைக்கிற மேல படம். ஸோ எங்க மாமா மேல இந்த 4 புல்லட்ஸ் அடிக்கிறோம். அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தான் நான் பார்க்க போறோம். பட் நான் அடிக்கிறது வந்து எங்கேருந்தோ இல்லைங்க, பெட்டு கடியிலேருந்து ஒளிஞ்சு அடிக்க போறேங்க. அதான் ஹைலைட்டு. ஒரு கேமரா எங்கேயாலும் மறைச்சு வைக்கணும். 2 கேமரால 2 செட் ஃபுட்டேஜும் போட்டு எங்கள் ரியாக்ஷன் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தேன். ஆக்சுவலி அம்மா பண்ணலான்னு நினச்சேன். எங்கள் அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் பண்ண போனப்போ அது ஃபெயிலியரு. என்னன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன், என்ட்ரோ எடுக்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே, கேட்டுட்டாங்க நான் சொன்னதை. அதனால தாங்க எங்கள் மாமாவை பண்ண பிளான் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இப்போ வாங்க எங்கள் மாமா அவர் எங்கே வெயிட் பண்ணுறாரு, வராரா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ எங்கள் மாமா கூப்பிட்டு அவர் எங்கே இருக்காருன்னு கேட்போம். ஸோ எங்கள் மாமாவுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன் இப்போ. எங்கே போகுது, ஏன்னா அவர் ஃபோன் எடுத்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டிங்லாம் பண்ண முடியும், கேமரா இதெல்லாம். ஏன்னா அவர் வர்ற அம்மாவுக்கு பிளான் பண்ணி ஃப்ளாப் ஆன மாதிரி இது ஆகக்கூடாது. என்னடா இது வர்ற மாதிரியே தெரியல, திரும்ப கூப்பிட்டு பார்ப்போம். சரி கைஸ், எங்கள் ஃபோன் பண்ணி நான் எங்கள் மாமா கிட்ட எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ கைஸ் எங்கள் மாமா ஃபோன் எடுத்துட்டாரு. அவர் கிட்ட வந்துட்டாரா, கேமரா செட் பண்ணுவாங்க. இந்த இது வச்சு எங்கேயாவது குட்டியாக செட் பண்ண ட்ரைபாடு வச்சா வேலைக்கு ஆகுது. அதான் எங்கே அவர், நான் இங்கே வச்சு தான் எடுக்க போகிறேன். வந்தோடனே வரேன் நேரம் ரூம்குள்ளே தான் வரும், இப்படி தான் வருவார். நான் இங்கே இந்த பெட்டுக்கு அடியில் இங்கேருந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ நான் அங்கேருந்து ஷூட் பண்ணுற இடத்துலேருந்து நேராக ஒரு ஷூட்டிங் ஒரு கேமரா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல வச்சா தெரியுதான் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பார்க்கணும். ஸோ கைஸ் நான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டேன். அண்ட் அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து நான் இப்படி தான் படுக்க போகிறேன். இப்படி படுத்துட்டு இருக்கும் போது இங்கேருந்து இப்படி அந்த கன்னில் ஷூட்டும் பண்ணிட்டு இங்கேருந்து வீடியோவும் எடுக்க போகிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது 2துலேயும் வரும், அவர் ரியாக்ஷன் கிடைக்க மாட்டோம், ஏதாவது ஒன்றில் மாட்டோம்னு சொல்லிட்டான். ஸோ இங்கே தான் நான் ஒளிய போகிறேன். சரி, அவர் வர்றதுக்காக வெயிட். இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இந்த வழியாக பார்த்தா எங்கள் மாமா வந்தால் தெரியும். அப்போ தான் ஓடி போய் ஃபோனை ரெடி பண்ணிட்டு நான் உள்ளே போய் ஒளிய முடியும். கண்ணெல்லாம் அங்கே பெட்டு கடியில் ஒழிச்சு வச்சுட்டேன். இங்கே என்ன வராரான்னு பார்த்துட்டு இருக்கேன். வந்தாருன்னா எப்படியே உங்களுக்கு ஒரு வியூவை போட்டுட்டு அச்சிபில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரி ஓடி போய் மறைஞ்சுக்கணுங்க. ஆனால் அவர் வண்டியை பார்க் பண்ணி அவர் ஏறி வரக்கு லேட் ஆகும். ஐயோ வந்துட்டார் போலையே பேசிட்டு இருந்த கேப்ல. ஸோ வந்துட்டாரு கைஸ். போடுங்க. ஸோ வராரு கைஸ். ஐயோ ஐயோ So guys, ஐயோ ஷாட் மிஸ் ஆயிடுச்சு guys. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸிங், பீரோல பட்டுருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ பிராங்க் ஊத்திக்கிச்சு. அதுக்கு அடுத்த ஷாட் பட்டுருச்சு, அதுக்கு அடுத்த ஷாட் சாரி ஹெல்மெட் தட்டி விட்டுருச்சு. இப்போ லாஸ்ட் இங்க இன்சிடென்ட் வச்சப்பதான் மாட்டிச்சு. ஸோ இப்போ நம்ம இங்க வச்ச கேமரால போய் பார்க்கணும் எப்படி வந்திருக்குன்னு. வாங்க போய் பார்ப்போம். ஸோ கைஸ் என்னென்ன சொல்கிறது, இன்றைக்கி June 5 கைஸ், நாளைக்கு என் பர்த்டே. எல்லோரும் எனக்கு அன்றைக்கி கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது என் பர்த்டே June 6 இருக்கும். என்ன எல்லோரும் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிடுங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா இப்போ நான் கேட்டேன், எங்கள் அம்மா நடுவில் வந்ததுக்கு தான் நின்றாங்கன்னு நான் நினச்சேன்.
என்னென்னு பார்த்தா ஆனால் வீடியோ அதை படிச்சுட்டு இந்த இதுவும் ஹேண்டில் பண்ணுறதுனால என்னோட ஃபோனோட அந்த கேமரா லைட்டை பார்த்துட்டாரான், நோட் பண்ணிட்டாரான். அதனால தான் உஷாரா வந்து அப்படியே தெரியாத மாதிரியே நடிச்சுட்டு வந்தாராம். நான் அவரை ப்ராங்க் பண்ணலான்னு நினச்சா என்ன அவரை ப்ராங்க் பண்ணி விட்டாரு.